வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளின் டைமண்ட் டிவியின் செய்திகள். பொதுமக்களுக்கு இலவசமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் வகையில் புதுச்சேரி அரசு நலத்துறை அப்பல்லோ மருத்துவமனை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமையன்று கையெழுத்தானது. பொதுமக்களுக்கு இலவசமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் வகையில் புதுச்சேரி அரசு நலத்துறை அப்பல்லோ மருத்துவமனை இடையே ஞாயிற்றுக்கிழமையன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் நலத்துறை இயக்குனர் டாக்டர் KV ராமன், அப்பல்லோ மருத்துவமனையின் முதுநிலை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மதன் மோகன் ரெட்டி ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன்படி அப்பல்லோ மருத்துவமனையைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட மருத்துவ குழு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூட்டு இணைப்பு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை இலவசமாக மேற்கொள்வர். இதற்கான கட்டமைப்பு வசதிகளை புதுவை அரசு செய்து தரும். இந்த மருத்துவ குழு ஒவ்வொரு 2வது வெள்ளிக்கிழமைகளில் சோதனை முகாம்களை நடத்தி மூட்டு வலியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை கண்டறிந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் தேவைப்படும் பொழுது இடுப்பு எலும்பு மாற்று சிகிச்சையை சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் மேற்கொள்ளும். இதற்காக 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரையிலான மருத்துவ கருவிகளை புதுச்சேரி அரசு வழங்கும். புதுச்சேரியில் நலத்துறையின் சார்பில் ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்கும் வகையில் விரைவில் 137 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த மூட்டு வலி நோயாளிகளின் தேவைகள் இலவசமாக நிறைவடையும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி காரைக்காலில் பல்வேறு கோவில்களில் அதிகாலையிலிருந்து பூஜைகள் நடைபெற்றன. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். வீடுகளிலும் விநாயகர் சிலையை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்காக காரைக்கால் நேரு மார்க்கெட் மற்றும் பழைய நேரு மார்க்கெட் வாசல்களில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் விற்கப்பட்டன. இதனை ஏராளமான பொதுமக்கள் வாங்கி சென்று வீட்டில் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். சிறிய மற்றும் பெரிய சிலைகளும் பொது இடங்களில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः. பொய்யாதமூர்த்தி கணபதயே நமோ நமः. வருஷாவருஷம் ஆவணி மாதம் அமாவாசை கழிச்ச 4ஆம் நாள் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திங்கிறது பர்த்டே, விநாயகருக்கு பர்த்டே. அதாவது நமக்கெல்லாம் பர்த்டேனா நம்ம கேக்கு வெட்டி வீட்டில் பலூன் கட்டி எல்லாம் கொண்டாடுற மாதிரி இன்றைக்கி அவருக்கு பர்த்டேக்கு நம்ம எல்லோரும் வந்து அவருக்கு குழக்கட்டை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கேக்கு மாதிரி அவருக்கு குழக்கட்டை, மோதம் நைவேத்தியம் பண்ணி மோதம் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி அவருக்கு இன்றைக்கி கொண்டாடுறது ரொம்ப விசேஷம். இதை தவிர நாகப்பழம், கொய்யாப்பழம், பலாம்பழம், மற்ற பழங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிரியமாக இன்றைக்கி வெள்ளேரி பிஞ்சு இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம ஊரில் காரைக்காலில் பொய்யாத மூர்த்தி ஆலயங்கிறது பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் மாதிரி நம்ம காரைக்கால் மணக்குள விநாயகர், நம்ம பொய்யாத மூர்த்தி விநாயகர் அவருக்கு வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி தினத்தில் எல்லோரும் பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி மோதக நைவேத்தியம் பண்ணி எல்லாம் இது பண்ணி பிள்ளையாருடைய அருள் நமக்கு ரொம்ப. புதுச்சேரியில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய புதுவை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தனது நடவடிக்கையை தீவிரப்படுத்துவேன் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு வீரேந்திர கட்டாரியா கூறியுள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. மாமூல் கேட்டு வியாபாரிகளை மிரட்டுவது, மாமூல் கொடுக்காத வியாபாரிகளை வெட்டுவது, கடைகளை சூறையாடுவது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வழிப்பறி சம்பவங்களும் நடக்காத நாட்களே இல்லை என்ற அளவுக்கு நிலைமை உள்ளது. இத்தகைய நிலையில் ஆளுநர் திரு வீரேந்திர கட்டாரியா ஆங்கில பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டியளித்த பொழுது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் இதை மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் தன்னிடம் எதுவும் கலந்து ஆலோசிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இதற்கு அடுத்த நாள் உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கு ஒன்றில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக மாநில ஆளுநரை தெரிவித்துள்ளார். இந்த நிலை நீடித்தால் மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கும் என்றும் சமூக விரோத குற்றத்தில் ஈடுபடுவோர் மீது அரசு எந்த வகையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்பது குறித்து வரும் 19ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள எதிர்க்கட்சிகளான அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளன. முதல்வரை பதவி விலக வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறுகையில், அமைதியான மாநிலமான புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போக இடம் தர மாட்டோம் என்றும் ரவுடிகளை ஒடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ரவுடிகளால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் கலந்துரையாடிய துணைநிலை ஆளுநர் திரு வீரேந்திர கட்டாரியா, புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை முற்றிலும் சீர்கெட்டுள்ளது என்று தான் கூறிய கருத்தை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். தம்மை பலமுறை சந்தித்துள்ள முதலமைச்சர் திரு ரங்கசாமி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து இதுவரை பேசவில்லை என்று தெரிவித்த ஆளுநர், புதுவை தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக பேசியும் இதுவரை அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தார். மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசின் கடமை என்று கூறிய அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் தனது நடவடிக்கையை தீவிரப்படுத்துவேன் என்றும் கூறினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரி அரசை முடக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் முதலமைச்சர் தனது நிலையிலிருந்து மாறி மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா கிழக்கு புறவழிச்சாலையில் அமைந்துள்ள அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் முத்தம்மா, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு PR சிவா, திரு AMH நாசிம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் சார்பில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கிழக்கு புறவழிச்சாலையில் உள்ள அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் போன்ற ஊர்களில் இருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கால்பந்து, கைப்பந்து, கை எரிபந்து, கோகோ போன்ற பல்வேறு போட்டிகளில் விளையாடினர். 2 தினங்கள் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் முத்தம்மா, திருநள்ளாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மின்திரள் குழுமத்தின் தலைவருமான திரு PR சிவா, காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாசிம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினர். மேலும் இவ்விழாவில் காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திரு மாரிமுத்து, விளையாட்டுத்துறை இணை இயக்குநர் திரு லெனின்ராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக இவ்விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் உடற்கல்வி விரிவுரையாளர் திரு மனோகரன் வரவேற்று பேசினார். மேலும் இவ்விழாவில் விரிவுரையாளர் திரு சுகுணா, திரு முத்துவேலன், திரு மோகன்தாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போட்டிகளின் நிறைவாக புதுச்சேரி மண்டலத்திற்கு 4 பரிசுகளும், காரைக்கால் மண்டலத்திற்கு 2 பரிசுகளும், மாஹே மற்றும் ஏனாம் மண்டலத்திற்கு தலா 1 பரிசும் வழங்கப்பட்டது. காரைக்கால் சுகம் பிரியா மருத்துவமனையின் கண் சிகிச்சை பிரிவும் நிழல்கள் சமூக நலச்சங்கமும் இணைந்து காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நடத்திய கண்தான விழிப்புணர்வு கண்காட்சியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் முத்தம்மா தொடங்கி வைத்தார். காரைக்கால் சுகம் பிரியா மருத்துவமனையின் கண் சிகிச்சை பிரிவும் நிழல்கள் சமூக நலச்சங்கமும் இணைந்து காரைக்கால் அம்மையார் கலையரங்கில் நடத்திய கண்தான விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் முத்தம்மா தொடங்கி வைத்தார். அன்று காலை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற சிறந்த ஓவியங்கள் அரங்கில் கண்காட்சியாக அமைக்கப்பட்டது. கண்காட்சி அரங்கினை காரைக்கால் மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் முத்தம்மா திறந்து வைத்து காட்சிக்கு வைக்கப்பட்ட ஓவியங்களை பார்வையிட்டதோடு கண்தானம் செய்யும் படிவத்தை பூர்த்தி செய்து தனது கண்களையும் தானம் செய்ய பதிவு செய்தார். மேலும் கண் தானம் குறித்தும் கண்தானத்தின் அவசியம் குறித்தும் அவர் விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாசிம் பேசுகையில், கண்தானம் செய்வதாக பதிவு செய்யும் நபர்களிடம் தொடர்ந்து
அதற்கான பத்திரப்பதிவு, அவர்களின் இல்லத்தாரின் ஒப்புதல் போன்றவற்றை உடன் பெற வேண்டும் என்றும், கண்தானம் செய்ய முன்வரும் பொழுது அவர்களது கண்களை தானமாக பெற்ற பின்பு அந்த கண்களை பத்திரமாக கொண்டு செல்ல காரைக்கால் மருத்துவமனையின் வாகனத்தை வழங்கி கண்களை கொண்டு செல்ல உதவுமாறு மாவட்ட ஆட்சியாளரிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இவ்விழாவில் கோவில்கள் நிர்வாக அதிகாரி திரு ராஜராஜன் வீராசாமி, ஆதி திராவிட நலத்துறையின் இயக்குநர் திரு பன்னீர்செல்வம், தனி அதிகாரி திரு ஆசைத்தம்பி, டாக்டர் வாசு, திரு காத்த துரைசாமி, விடுதியூர் திரு கருணாநிதி, கலைமாமணிகள் காரை திரு சுப்பையா, திரு கேசவசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். முன்னதாக சுகம் பிரியா மருத்துவமனையின் கண் மருத்துவர் டாக்டர் கமலப்பிரியா வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். நிறைவாக பல் மருத்துவர் டாக்டர் சுதாகர் ரெட்டி நன்றி கூறினார். விழாவின் நிறைவாக கண்ணப்பர் நாயனார் குறும்படம் திரையிடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் அமரர் திரு பக்கிரிசாமி பிள்ளை அவர்களின் 107வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் நகராட்சி திருமண மண்டப வாசலில் அமைக்கப்பட்டுள்ள அவரது உருவச்சிலைக்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் அமரர் திரு பக்கிரிசாமி பிள்ளை அவர்களின் 107வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் நகராட்சி திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது உருவச்சிலைக்கு காரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வளர்த்திரு திரு பாஸ்கரன் தலைமையில் மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் திரு திசை சேவியர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து, மாநில செயலாளர் திரு MOHU பஷீர் ஆகியோர் முன்னிலையில் காங்கிரசார் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் திரு மோகனவேல், நெடுங்காடு வட்டார தலைவர் திரு மாறன், திருப்பட்டினம் வட்டார தலைவர் திரு RK செல்வமணி, மாவட்ட பொருளாளர் KMH பஷீர், INTUC மாவட்ட தலைவர் முனுசாமி, மாவட்ட சிறுபான்மை தலைவர் LSP சோழசிங்கராயர், வர்த்தக அணி தலைவர் SS ஆறுமுகம், மாவட்ட இலக்கிய அணி தலைவர் பார்வதீஸ்வரன், திரு AMK அரசன், இளைஞர் காங்கிரஸ் பிரதிநிதி SP சங்கர், வட்டார பொறுப்பாளர்கள் திரு சித்திரவேல், செல்வராஜ், ஆனந்தன், சுரேஷ், வார்டு தலைவர் சிங்காரம், மாசிலாமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கோட்டிச்சேரி செர்வைட் உயர்நிலைப்பள்ளி சமுதாய நலப்பணி திட்டத்தின் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி அடைக்கல செல்வி தொடங்கி வைத்தார். திருமதி சுஜா டேனியல் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த டாக்டர் பிருத்திவிராஜ் சிறப்பாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியின் முடிவில் மாணவி கோகிலா நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் கிரேசின் மேரி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். வரிச்சிக்குடி சண்முகா மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இவ்விழாவின் தொடக்கமாக பள்ளியின் முதல்வர் திருமதி மாலினி HIV எய்ட்ஸ் நோய்கள் எவ்வாறு உருவானது, எப்படி மக்களிடம் பரவுகிறது, இதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், இந்த நோயிலிருந்து தம்மை எவ்வாறு காத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து திரு செல்வராஜ் குமரப்பருவத்தில் மாணவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றியும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். இதைத் தொடர்ந்து மாணவர்களிடம் பல்வேறு வினாக்கள் கேட்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக ஆசிரியர் திரு மணிகண்டன் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில கலைத்தாய் சிலம்பக்கலை பயிற்சி பள்ளியின் திருநள்ளாறு கிளையின் துவக்க விழா திருநள்ளாறில் நடைபெற்றது. தமிழ்நாடு கலைத்தாய் சிலம்ப பயிற்சி பள்ளியின் தலைவர் ஈரோடு திரு சண்முகசுந்தரம் தலைமை தாங்கினார். திருநள்ளாறு கொம்யூனில் இருந்து கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சிலம்பக்கலையின் முக்கியத்துவத்தை திரு சண்முகசுந்தரம் விளக்கி பேசினார். அவருடன் இணைந்து புதுச்சேரி மாநில பயிற்சி பள்ளியின் தலைவர் மாஸ்டர் சனல்குமார் மாணவர்களுக்கு சிலம்ப பயிற்சியை துவக்கி வைத்தார். செல்வி சரஸ்வதி, ஸ்ரீகுமார், சசிதரன் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநில செய்திகளை தெரிந்து கொள்ள காரைக்கால் டைமண்ட் TV செய்திகளை பாருங்கள். வணக்கம்.